பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க, சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க, புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு. நான் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருந்ததுனால உடனடியாக போட முடியல. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகள், சார் எனக்கு கல்யாணமே ஆகலை, இந்த வருஷம் ஆகிடுமா, சார் எனக்கு வேலையே கிடைக்கல, இந்த வருஷம் கிடைச்சிருமா, சார் குழந்தை லேட்டாகுது, இந்த வருஷம் கிடைச்சிருமா, இப்படி நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பியும் கேட்டீங்க. இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார், மீன வீட்டில் தன்னுடைய மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் 2026 மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார். அப்போ 2 பார்ட்டாக தான் நம்ம விளக்கம் சொல்ல போகிறோம் 12 ராசிக்கும். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு எங்கே வர்றாரு, சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றாரு. சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு, அது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது. அப்போ உச்சமாகிற நவ கிரகங்களில் 9 கிரகங்களில் குரு ஒரு சுபர். குரு எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார். அது இந்த பயிற்சி என்னன்னா, உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு நன்மைகள் இருக்குது, அதில் யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். ராகு கேதுவை பொறுத்தளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கேது பகவான் கடக வீட்டுக்கும், கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன். 2வது குரு பயிற்சி டயத்தில் குரு பயிற்சி வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் 12 ராசிக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி டயத்தில் 12 ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன். இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். சனி பகவான் ஆல்ரெடி மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. திருக்கணித பிரகாரம் வாக்கியப்படி அவர் மார்ச் மாதம் வர்றாரு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம மீன வீட்டிலேயே திருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். மேக்சிமம் கரெக்டாக இருக்குது, நீங்களும் ஓகே சார்னு சொல்கிறீங்க. இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த 12 ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம வருட பலன் பார்க்க போகிறோம். நான் சூரியனையோ புதனையோ சுக்கிரனையோ போட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மாத பலன்கள் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை. இந்த ஆண்டு பலன்கள் இந்த 2026 உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக, 2025 விட 2024 நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நம்ம ஒரு பொது பலன் தான். இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு யார்கிட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன், செலவில்லாத பரிகாரம், எளிய பரிகாரம், அதை பண்ணால் போதும். நாம் மீண்டும் உங்களுக்கு, என்னுடைய வாடிக்கையாளர்கள், உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகராசி அப்படின்னா தாய் வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஏன்னா அது சந்திரனுடைய சொந்த வீடு. சொந்த வீட்டுக்கு யார் வர்றா, அந்த வீட்டுக்கு பாக்கியாதிபதி வர்றார். 9ஆம் வீட்டு அதிபதி குரு, 6ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். 9ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து வரலாம்,
6ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து வரலாமா சார் அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லை, ராசியில் வர்றாரே அவர் ஜென்ம குருவே அப்படின்னு நினைக்கிறதுக்கு உங்களுக்கு நியாயமான கேள்வியும் உண்டு. இவ்வளோ காலம் எங்கே இருந்தார்? ஜூன் மாதம் வரைக்கும் 12ல் இருப்பார். ரொம்ப கவலைப்பட்டீங்க, சார் குரு 12ல் இருக்காரு 12ல் இருக்காருன்னு. ஆனால் சனி பகவான் அஷ்டம சனி விலகிட்டாருன்னு சொன்னீங்க சார், 9க்கு போயிட்டாரு. ஆனால் குருவும் 12க்கு போனதுனால நான் இன்னும் பரவாயில்லை, ஆனால் இன்னும் முழு மன நிறைவு அடையலை அப்படின்னு ஒரு சிலர் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் கடவுள் கண்ணை திறந்துட்டாருன்னு அர்த்தம். என்ன சார் ஜென்மத்துக்கு வர்றாரு, கடவுள் கண்ணை திறக்கிறாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஜென்மத்துக்கு வந்தாலும் அந்த குரு திரும்ப பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ல் இருக்கிற சனி பகவானையும் பார்க்குறாரு. அடுத்து அந்த குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து அந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5, 7, 9. சார் 5ன்னா அதிர்ஷ்டம், 9ன்னா பேரதிர்ஷ்டம், 7ன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ அந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறாரு. இன்னொன்று ஜென்ம குரு கிடையாது அது. ஏன்? உங்கள் ராசியிலே அங்கே சந்திரன் இருக்கார், இன்னொரு கிரகம் இருக்குல்ல. எந்த கிரகமும் இல்லாமல் குரு மட்டும் தனியாக இருந்தார்னா தான் அதுக்கு பேர் ஜென்மகுரு. ராசியிலேயே சந்திரன் இருக்காரு, அது ஆட்சி பெற்று இருக்காரு. ராசியில் சந்திரன் இருந்து வரலாம் அதெல்லாம் வேற. ஆனால் ஆட்சி பெற்ற சந்திரன் வீட்டில் குரு வர்றாரு. அப்போ இன்னும் பவராக இருக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் என்ன நினச்சீங்களோ அதை சாதிச்சிருப்பீங்க, இல்லைன்னா சாதிப்பீங்க. 2025 விட 2026 பேரு புகழ் பணம் குடும்பம் அத்தனை அமையும். இப்போ என்ன கிடைக்கும்? முதல்ல குரு வந்துட்டார் அப்படின்னா, ஒரு சுபர் வந்துட்டாலே உங்கள் மனசு தெளிவாக இருக்கும். குருனா ஆச்சார கிரகம், குருனா பேரதிர்ஷ்டம். அப்போ அந்த குரு சந்திரனோட சேரும்போது, ஆட்சி பெற்ற சந்திரனோட சேரும்போது இதுக்கு பேர் கஜகேசரி யோகம் அல்லது குரு சந்திர யோகம் இப்படியும் கூட வச்சுக்கலாம். சரி, இவர் முதல்ல எங்கே பார்க்க போகிறாரு? ஜென்ம குரு மறந்துடணும். சனி 9ல் இருக்காருங்கிறத மறந்துடணும். ஏன்னா குரு பார்வை சனிக்கு விழுகுது, அதனால் மறந்துடணும். சரி, அப்போ இந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ன்னா என்ன? நிறைய பேசியிருக்கோம். அதிர்ஷ்டம் 5, உங்கள் பிள்ளைங்க 5, குழந்தைய கொடுக்குற இடம் 5, பதவி உயர்வு 5, ஆன்மீகம் 5, கோவில் 5, இப்படி 5 சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ உங்கள் பிள்ளைங்க, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கும், திருமணம் ஆகலைன்னா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் நடக்கும். பெண்களாக இருந்தால் 9 பாக்கியம், பெண்களுக்கு குழந்தை ஸ்தானம் 9, குழந்தை கிடைக்கும். சரி, உங்கள் பிள்ளைங்க இருக்குது சார், அது படிப்பு உயர்கல்வி போவாங்க, நல்ல இடத்துக்கு போவாங்க. 5ஆம் இடம் கோவில் திருப்பணி. அப்போ கோவில் திருப்பணி செய்வீங்க, கோவில் திருப்பணியில் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். 5ன்னா அதிர்ஷ்டம்னு சொன்னேன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து 4ஆம் இடம்னா வீடு, அதுக்கு பக்கத்தில் 5 அதிர்ஷ்டம். அப்போ உங்கள் குடும்பத்துக்கே அதிர்ஷ்டம். 5ன்னா உங்கள் ஆள் மனசு, 5ஐயும் பார்த்து 7ஐயும் பார்க்குது. 5ன்னா ஆள் மனசு காதல், 7ன்னா கலத்திரம், 2ஐயும் குரு பார்க்குது. ஒரு சிலருக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 7ன்னா நீங்கள் வேலை பார்க்குற பார்ட்னர், அதாவது உங்களோட சேர்ந்து தொழில் செய்கிற பார்ட்னர், உங்கள் மனைவி அல்லது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். சூப்பர். 7ஆம் இடம்னா நீங்கள் நான் சொன்னேன் ஓட்டு போகிற மக்கள், யாராவது அரசியல்வாதியாக இருந்தால் இப்போது உங்களுக்கு அந்த ஓட்டு போகிற மக்கள்னால லாபம் கிடைக்கும், அனுகூலங்கள் கிடைக்கும். 7ஆம் இடம்னா நீங்கள் போகிற பயணம் செய்கிறது, நண்பர்கள், கூட்டாளி, சம்பந்தி எல்லாம் 7, அதை குரு பார்க்குது. வட்டி இல்லா கடன் 7ஆம் இடம். அப்போ திருமண யோகம் உண்டு, இல்லையே திருமணம் பண்ணி அதில் மொய் விருந்து கிடைக்கும், வட்டி இல்லாத பணம் கிடைக்கும். அடுத்து 9ஆம் இடம் அப்பா, பாக்கியம் நிறைந்த இடம், அங்கே சனியே இருக்கார். அப்போ சனினால் பாக்கியம் உங்களுக்கு கெடுதுன்னு நினச்சா இல்லை. 9ஆம் இடம் அப்பாவை சொல்கிறது, அப்பாவினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். 9னா தூரதேச பயணம், யாராவது வெளிநாடு போகிறதுனா போகலாம், அல்லது வெளிநாட்டிலேருந்து வரலாம். 9னா மாஸ்டர் டிகிரி, எம்பிஎல், எம்எட் இது மாதிரி. அப்போ யாராவது இது சமயம் படிக்கிறீங்கன்னா படிக்கலாம். ஆக இப்போது ஜென்மகுருவை மறந்துடுங்க. 9ல் இருக்கிற சனி பகவான் பாக்கியத்தில் இருந்து கெடுக்கிறாருங்கிறத மறந்துடுங்க. 8ல் இருக்க ராகுவை மறந்துடுங்க. 2ல் இருக்க கேதுவை மறந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ராஜ யோகாதிபதி குரு ராசியில் இருந்து நான் சொன்ன இடத்த பார்க்குறார். நான் சொன்னேன் 5ன்னா குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. இது வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கே போகல சார்னா இப்போ போவீங்க.
7ன்னா தூரதேச பயணம், 9 தூரதேச பயணம். வெளியில் போவீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா இப்போ கிடைச்சிரும், அது கிடைச்சிருக்கும். நான் நினச்ச இடம் கிடைக்கல, ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சா அதுவும் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்யலாம், பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். 5னா குலதெய்வம், பூர்வீகத்துக்கு போக முடியல சார், அது பூர்வீக சொத்து சார் கிடைக்கும். 7ஆம் இடங்கிறது மனைவி. நான் சொன்ன மாதிரி மனைவிக்கு, ஆனால் 7க்கு 7ல் குரு இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துக்கு 7ல் குரு இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவிக்கு வேலை, மனைவிக்கு சொத்து. 9ஆம் இடம்னா பாக்கியம் சார். 5, 7, 9 பாக்கியம் சூப்பர். அதனால் கடகராசிக்காரங்க இந்த ஆண்டு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீ செய்கிற தொழில் அத்தனையும் வெற்றி வெற்றி வெற்றி. நீங்கள் போடுற முதலுக்கு தகுந்த மாதிரி வெற்றி. நல்ல ஜாப் கிடைக்கும், அல்லது இடமாற்றத்துடன் ஜாப் கிடைக்கும். குழந்தைகளுக்கு யோகம், வீடு கட்டு யோகம். பழைய கடனெல்லாம் அடைச்சிடுவீங்க. கெட்ட பேர்லாம் இல்லை, கெடுதல் நடக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். ஏன்னா குரு 9ஆம் வீட்டு அதிபதி சார். காலபுருஷனுக்கு 9க்குடையவர், உங்கள் ராசிக்கு 9க்குடையவரும் குரு தான். அந்த குரு ராசியில் இருக்காரு. ஆச்சார கிரகம் ராசியில் இருக்கு, அனுகூல கிரகம் ராசியில் இருக்கு, உபதேச கிரகம் ராசியில் இருக்கு, பாக்கியம் ராசியில் இருக்கு. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. 9ஆம் இடம் தான் நல்ல நேரம். காலபுருஷனுக்கு 9 குரு தான், உங்கள் ராசிக்கு 9 குரு தான் ராசியில் இருக்கு. அது உச்சமாக இருக்கு, பவர்ஃபுல்லாக இருக்கு. உச்சம்னா என்ன? மருமக மாமனார் வீட்டுக்கு போனால் என்ன மரியாதையோ, அப்போ அவர் நண்பர் வீட்டில் அவர் நண்பர் கூட உச்சமாக இருக்காரு. கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். இந்த ஆண்டு நிறைவுறுவதற்குள்ள 2027 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த கடகராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் நினைச்சதை சாதிப்பீங்க. இது நடக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க. 2026 கொண்டாடுங்க. உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் மீண்டும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம்.